தமிழக அரசின் அவசர சட்டத்தின் சாராம்சங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவை என்னென்ன என்பதை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்டறியலாம். நிரஞ்சன், தமிழக அரசு அவசர சட்டம் ஒன்று பிறப்பித்திருக்கிறது. இதனால ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவசர சட்டத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சாராம்சங்கள் எல்லாம் என்னென்ன? தம்பி, அதாவது இந்த அவசர சட்டமானது, அதாவது தமிழக அரசு இன்று பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த அவசர சட்டம் நாளைய தினம் சட்டமாக மாறவிருக்கின்றது. இந்நிலையில் இது 1960 மத்திய அரசின் பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு ஆக்ட் அந்த சட்டப்பிரிவில் இரண்டாவது சட்டப்பிரிவில் இது தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்திற்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதுதான் தற்பொழுது இதன் மூலம் உறுதியாகி இருக்கின்றது. இந்த சட்டத்திற்கு தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் கிரூயல்டி டு அனிமல்ஸ் கண்டக்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு ரூல்ஸ் 2017 என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக மிருகவதை தடுப்பு சட்டத்தில் திருத்தம் என்பதுதான் தற்பொழுது இந்த சட்டத்திற்கு பெயராக பார்க்கப்படுகின்றது. இதில் நிறைய வழிமுறைகள் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், இந்த போட்டிகளை நடத்துவதற்கு என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் ஆகியவை சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் பொழுது ஒரு குழு ஒன்றினை அமைக்கப்பட்டு முழுவதையும் கண்காணிக்க வேண்டும். இந்த குழுவில் அந்த மாநிலத்தின் கலெக்டர் இருக்க வேண்டும், ரெவென்யூ ஆபீசர் இருக்க வேண்டும், மிருகநல ஆணையத்தின் அல்லது அரசாங்கத்தின் அந்த ஒரு உறுப்பினர் ஒருவர் இருக்க வேண்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்டை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு காளைகள் அகழ்த்து வருவதற்கு முன்னதாக 20 நிமிடங்களுக்கு முன்னதாகவே அவை அந்த இடங்களுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். மருத்துவர்கள் முறையாக அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பரிசோதிக்க வேண்டும். ஏதேனும் நோயோ அல்லது சிறு சிறு காயங்களோ இருந்தால் உடனடியாக அந்த போட்டியிலிருந்து அந்த காளைகள் அகற்றப்பட்டு விட வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களும் மிகவும் அழுத்தமான முறையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஒரு உன்னிப்பான முறையில் கவனிக்க வேண்டும். ஒரு ஜல்லிக்கட்டு குழுவினர் அந்த ஒரு ஜல்லிக்கட்டினை நடத்துவதற்கு முதலில் கலெக்டரிடம் அனுமதி பெற வேண்டும். அந்த இடத்திற்கு கலெக்டர் நேரில் சென்று ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் அனைத்துமே முழுவதுமாக வீடியோகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அது ஒரு ஆவணமாக எடுத்து வைக்க வேண்டும். அரசாங்கம் எப்பொழுது கேட்டாலும் அதை எடுத்துக் கொடுக்கும் வகையில் அதனை எடுத்து வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போல இந்த ரன்னிங் ஏரியா என்று சொல்வார்கள், அதுவும் 15 மீட்டருக்குள் இருக்க வேண்டும். ஒரு இடைவெளி, ஒரு பரந்த இடைவெளி இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான காயங்களும் மாட்டிற்கு ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும். அந்த மாடுகள் துன்புறுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் நடைபெறாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த விதிமுறைகளில் தற்பொழுது மிக விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த ஆர்டினன்ஸின் மிக முக்கியமான சாட்சி ஒரு கூறுகளாகவும் இருந்து வருகின்றது. இது நாளைய தினம் அப்படியே சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு சட்டமாக மாறுவதற்கு தற்பொழுது முழுமையாக தயாராக வருகின்றது. தம்பி, தமிழக அரசின் அவசர சட்டத்தின் சாராம்சங்கள் குறித்த பல்வேறு விஷயங்களை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். தமிழக அரசின் இந்த அவசர சட்டம் சட்ட முன்வடிவாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டு சட்டமாக்கப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கையெழுத்து பெறப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். அதை தொடர்ந்த நிகழ்வுகள் எப்படி அமையக்கூடிய அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி அமையும் நிரஞ்சன்? தம்பி, இந்த விஷயத்தில் ஒரு சிறு புரிதல் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அனைவர்களுக்குமே தேவைப்படுகின்றது. ஏற்கனவே நான் இதை மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றால், இந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் தமிழகத்திற்கு மட்டும்தான் 69% இடஒதுக்கீடானது இருக்கின்றது. மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் 50% இடஒதுக்கீடு என்பது இருந்து வருகின்றது. இதை எதிர்த்து சில அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்ற வாதங்கள் தமிழக அரசின் சார்பாக இது நாங்கள் குடியரசுத் தலைவரிடம் சிறப்பான அந்தஸ்து பெற்று நாங்கள் இந்த இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி வருகின்றோம். எனவே நீங்கள் இந்த எங்களுடைய இந்த சட்டத்தினை நீங்கள் ரத்து செய்ய முடியாது என்ற மிக முக்கியமான விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கூறி வருகின்றார்கள். நீதிமன்றமும் அதை ஏற்றிருக்கின்றது. தற்பொழுது ஜல்லிக்கட்டு விவகாரத்திலும் அதே மாதிரிதான் இருக்கின்றது. ஒரு பொதுவான பட்டியலிலிருந்து தமிழகம் மட்டும் கலாச்சாரம் என்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி விளக்கு கேட்டிருக்கின்றார்கள். அந்த விளக்கானது தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த அவசர சட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசின் அந்த 1960 மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ்
காளைகள் காட்சிப்படுத்த பட்டியலில் இருப்பதனால் தமிழகத்தில் நடைபெறாமல் இருந்தது. ஆனால் இந்த அவசர சட்டத்தின் மூலமாக அந்த காளைகளை காட்சிப்படுத்துவதற்கு தமிழகத்திற்கு மட்டும் தற்பொழுது விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மிக தெளிவாக புலப்படுவது என்னவென்றால், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை வைத்து நடத்தப்படுகின்ற போட்டிகள் ஆகியவை தொடர்ந்து நடைபெறலாம். அதற்கான கைட்லைன்ஸும் அதாவது வழிமுறைகளும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் நீதிமன்றமும் எந்த விதமான விஷயத்திலும் மிகப்பெரிய அளவில் தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வாறே தலையிட்டாலும் கூட இது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு செல்லும் வரைக்கும் இந்த வழக்கின் ஒரு வீரியமானது இருந்து வருகின்றது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில அரசிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதன் காரணமாக உச்சநீதிமன்றம் அவ்வளவு எளிதாக இந்த விஷயத்தில் ஒரு இடைக்கால தடை விதிப்பதோ அல்லது தடை விதிப்பது உள்ளிட்ட விஷயங்களை அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது. தொடர்ந்து தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தமிழக அரசின் அனைத்து எம்எல்ஏக்களின் ஒரு ஒருமித்த குரலுடன் தான் இது சட்டமாக நிறைவேற்றப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட அமைச்சகங்களிடம் தொடர்ந்து ஒப்புதல்கள் தரப்பட்டிருக்கின்றது. எனவே இது சரியான வழிமுறையில் தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. தமிழரசன், அவசர சட்டத்தின் அம்சங்கள் குறித்த உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.